அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். கண்ணியம் எனது கீழாடையாகும், பெருமை எனது மேலாடையாகும். ஆகவே அவற்றில் யார் என்னோடு போட்டியிடுகிறானோ அவனை நான் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 5114. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தவிர்ந்து கொள்ள வேண்டிய தீய பண்புகளுள் பிரதானமான பண்பாக இஸ்லாத்தின் பார்வையில் பெருமை இருப்பதை நாம் உணர்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை என்கிற தீய பண்பு வந்துவிடக்கூடாது. காரணம், யாருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் புக முடியாது என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே சென்று பெருமை என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது என்பதை விளக்கும் விதமாக கண்ணியம் அல்லாஹுடைய கீழாடை, பெருமை அல்லாஹுவின் மேலாடை என்று உருவகப்படுத்தி அவற்றில் யார் தன்னோடு போட்டியிடுவானோ அவனை அழித்தே தீருவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய இந்த உபதேசத்திலிருந்து எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய உள்ளத்தில் பெருமை வராமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்வது அல்லாஹுவின் அழிவை தேடிக்கொள்வதற்கான முயற்சி என்பதை உணர வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தின் சாரம்சம். அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதற்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.